எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் ஒரு vlog. ஜஸ்ட் ஒரு vlog. சென்னை டு புனே ட்ரிப்பு, ஒன் டே vlog, ஆஃபீஸ் ட்ரிப்பு. ஸோ இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் போகிறோம் த்ரூ தி பைக்கில். மார்னிங் டைம் தெரியுதான்னு தெரில, 3:20. ஸோ போகிறோம் அப்படியே vlog பண்ணுறோம். இப்போ வந்து வண்டியை பைக் பார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏர்போர்ட் போக வேண்டியது தான். பைக்கோட இது மெயினாக இருக்கணும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பைக் பார்க் பண்ணிட்டு திரும்பி போகும்போது இல்லைன்னா எவ்வளோன்னு தெரில. இப்போ பே பண்ணுறதோ நைட்டு நான் திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது எவ்வளோ பே பண்ணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ளே போய் செக் பண்ணுவோம். இப்போ அப்படியே வந்து பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து டெர்மினல் 2 போகிறோம். இப்போ இது டொமஸ்டிக் ஏர்லைன்ஸு, டொமஸ்டிக் ஏர்போர்ட் போயிட்டு உள்ளே வந்து என்ட்ரி பண்ணி போர்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து டேரெக்டாக புனே ஃப்ளைட் போக வேண்டியதான். செக்கிங் பண்ணதுனால நான் டேரெக்டாக வந்து இதில் வரேன். பேக் ஒன்று தான், அதனால் வந்து டேரெக்டாக இங்கே இதில் வந்து கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. சப்போஸ் உங்களால் கொடுக்க முடியலன்னா இப்போ அங்கே போய் டேரெக்டாக வந்து இது லக்கேஜ் பேக்கு செக்கிங் கொடுத்துட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். நம்மளுக்கு பேக் இல்லை, வெறும் பேக் தான். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வந்து இதில் போக வேண்டியதான். நடுவில் போர்டிங்கில் வந்து செம்ம சொதப்பலாயிடுச்சு. என்னென்னா லக்கேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துன்னு வரோன்னா நம்ம அதில் வந்து ஷார்ப்பான பொருள் எதுவும் எடுத்துன்னு வரக்கூடாது. ஜென்ரலாக வீட்டில் இருக்க பேக் தூக்கிட்டு வந்துட்டதுனால சிசர் நைஃப் எடுத்துன்னு வந்தேன். அதில் அவன் வந்து செக்யூரிட்டி செக்கில் வந்து வச்சு என்ன செஞ்சு அது ஆகி 10 நிமிஷம் அப்புறம் தான் இது மீதாச்சு. அதனால இப்போ நான் வந்து சாப்பிட போகல, டைரெக்டாக ஃப்ளைட் 8 டைம் மேலே. ஒரு வழியாக போனேன், ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு கோயிங் ரூமு, அப்புறம் போயிட்டு சைட்டுக்கு போகணும். A few moments later. அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு போகிற வழியில் அப்படியே போயிட்டு ஒரு அவுல் பூரி அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. 8 hours later. ஹலோ காய்ஸ், அப்படியே வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுது. அப்படியே போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப் போயிட்டு நல்ல காஃபி ஒன்று வாங்கிட்டு டீ கேட்டோம், டீ இல்லைன்ட்டாங்க. அங்கே அப்படியே காஃபி வாங்கிட்டு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நல்லபடியாக அப்படியே முடிஞ்சதில் வாக் பண்ணி ரூம் வரையும் அப்படியே வந்து போயிட்டு ரூமில் அப்படியே சும்மா ஆர்டினரி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டு கிளம்பி போயாச்சு ரிட்டன். அப்புறம் நல்லபடியாக உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் லான்ச் போயிட்டு லான்ச்சில் வந்து சாப்பிட்டு டயட் இருந்தாலும் நல்லா தான் சாப்பிட்டு வெயிட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃப்ளைட்டுக்கு.
திரும்பி சென்னை வந்தாச்சு. இந்த மணி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:11. இதே மாதிரி நேற்று காலைல 3 மணிக்கு ஏர்போர்ட் வந்தேன். இன்னைக்கு காலைல 3 மணி. 24 hours ட்ரிப்பு. ஒரு ஒர்க்கு போனால் வேறு லெவலில் ட்ரிப்பு போயின்னு இருந்தார். அப்புறம் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். இது மட்டும் இதில் பார்க்கிங் போட்டேன்ல. ஸோ இது போட்டு 1 day பார்க்கிங் தெரியுதான்னு தெரில. ஸோ 100 rupees. ஸோ யாருக்கு வேணுமோ அதை வந்து போனீங்கன்னா 1 day ரிட்டர்ன் ஆகுறீங்கன்னா கேப் போட்டு போகிறதுக்கு பதிலாக தனியாக போனீங்கன்னா வெறும் 100 rupees கொடுத்து 1 day ஃபுல்லாக முடிச்சுட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, டாட்டா பாய்.